பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உருவக்காக ரெண்டா முடிச்சு ஊருக்காக மூட முடிச்சு 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 பொந்தாளி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே ஓ திமிருக்கு அரசே ஈகே போல் நிலவடைக்கு இந்திரனார் பந்தடைக்கு அந்த பந்தை தீர்த்தெடுப்பவனோ சொல்லு சந்தன பொட்டழகை சாஞ்ச நடை அழகை வெள்ளி வேட்டி கட்டியவனோ சொல்லு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே கண்ணே வாழ்க கண்ணாளம் கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ கண்ணாளம் கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ கண்ணாளம் கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளம் கண்ணாளோ கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ பூங்கொடிக்கு கண்ணாளோ பொந்தாளி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உருவக்காக ரெண்டா முடிச்சு ஊருக்காக மூட முடிச்சு 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 பொந்தாளி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே ஓ திமிருக்கு அரசே ஈகே போல் நிலவடைக்கு இந்திரனார் பந்தடைக்கு அந்த பந்தை தீர்த்தெடுப்பவனோ சொல்லு சந்தன பொட்டழகை சாஞ்ச நடை அழகை வெள்ளி வேட்டி கட்டியவனோ சொல்லு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே சரி வணக்கம். சரி அழகா இருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் இப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். நான் கலைக்கிறது மட்டும்தான் கேட்க போது போல இருக்குது. உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். நான் கலைக்கிறது இருக்கிறது நீங்க கலைக்கிறத எல்லாம் நாவல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருவோம். சரி ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒரு கதை எடுத்துருவோம். சரி என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? சிவப்பிரியன் தர்ஷானி. சரி ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குது.
இந்த தருணத்துல இந்த நேரத்துல நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க. கலந்து கொள்ள முடியாத யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. எல்லா கிஃப்டையுமே இன்னைக்கு சாம்பல் கொடுக்காட்டியும் தமிழர் சார்பாக இந்த வந்திருக்க பெரிய மனுஷராக வந்திருக்கிற அவற்ற கையால தான் கண்டிப்பா எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே எந்த கையால தான் கொடுப்பாரு. இன்னைக்கு எந்த அந்த சான்ஸ் போயிட்டு சரி வீட்டிலே முதலாக கொடுக்குறோம். நீங்க சாய் பாபாவை கூடுதலா வழிபடுறீங்களான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். யார் இந்த 2 பேருமா? 2 பேரு. சரி இன்னைக்கு இந்த வீட்டில் கொடுக்குறீங்க. இதுல சாய்பாபா சிலையோட வெறும் கையோட நிறைய சாய்பாபா 1 லட்சம் ரூபாய் காசோட வந்திருக்கு. யாராவது அன்பாக உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கோம். சரி கொண்டு காதல் திருமணமா இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜா? உலகில அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்சுக்கு பிறகு லவ் ஆனது அப்படியா? சரி வெக்கப்பட தேவையில்லை. இது எல்லாருக்கும் தெரியுமென்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். சரி அரேஞ்ச் பண்ண பிறகு இனி அழகாக இந்த காதல் தம்பதிகளாக தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். யார் இந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். நான் சொல்ல கஷ்டமா இருக்க அப்படியா? மைக்க கிட்ட வச்சு கதைச்சிருங்க. சரி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் உங்களை மிஸ் பண்றோம்னு சொல்லி இந்த வெட்டிங்க்கு வர முடியலைன்னு சொல்லி ஃபீல் பண்றதா சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. தம்பிக்கு என்ன பேர்? சிவகதில். அங்கே இருக்கிறார், இத்தாலியில இருக்கிறார். சரி அடுத்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம். அப்படி நீங்கள் ஒவ்வொன்று சொல்ல மிக்கி அப்படியே ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்காக ஒரு நேச்சுரல் ரோஸ் பொக்கே அனுப்பி இருக்கிறாங்க. சரி சரி இது வெயிட் இதில் ஒரு டாஸ்க் கொண்டு இருக்குது. அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். இதை நீங்கள் இப்போ அவங்களுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. காதல் திருமணம் இல்லைன்னு சொன்னீங்க தானே, இந்த தருணத்தில் லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுங்க அவங்களுக்கு. அதே மாதிரி மிக்கி கொடுத்த மாதிரி. காலையே வாழ்க்கை காலைல தான் போல கிடக்குது அப்படியா? சரி எல்லாம் அவன் செயல். மனைவிக்காக விட்டு கொடுக்கறதும் கணவருக்காக விட்டு கொடுக்கறதுமாக உங்களுடைய வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா அமைய வேணும். சரி அடுத்தது இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்காக ஒரு ஸ்வீட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸ்வீட்டோட உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கட்டுக்குமென்னு சொல்லி. சரி யார் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க? வாங்கிடுங்க. தம்பி இல்லை, அத்தைக்கு என்ன பேர்? நிர்மலா தேவி. எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. சரி வேறு அவங்களும் இல்லை போல. ராதாகிருஷ்ணன் யாரு? மாமா இல்ல. யாரு? புவனுஷா. யார சொல்றீங்க? மச்சான் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் யாரும்? சரி பொண்ணுக்கு ஒரு சான்ஸை கொடுப்போமே. பொண்ணு சைட்ல யாராவது? யாருமே இல்லையா? இப்ப இருந்தாங்கன்னா கோவிச்சு கொள்ள போறாங்க. எல்லாரும் இங்க வந்துட்டாங்களா? அப்படியா? எல்லாரும் வந்தபடியா? யாரும் இல்லையா? அப்படி யாராவது இருந்தா தங்கட பேரை சொல்லட்டான். பாவம் அங்க இருந்துட்டு ஒருக்கா சொல்லிடுங்க. அந்த பேர்களை இருக்கா எதிர்பார்த்த மாதிரி. அவ தர சான்ஸே இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லை ராஜா என்றாது. சரி இந்த கிஃப்ட் இவ்வளவும் கொடுத்தவங்க ஒருத்தங்க இன்னொரு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக மாற்று மாலை அனுப்பியிருக்காங்க. 2 மாற்று மாலை. அந்த மாற்று மாலையை இங்க நிக்கிற 2 பேர்ட்ட கையால கண்டிப்பாக உங்களோட கையில கொடுத்து மாற்ற சொல்லி இருக்கிறாங்க. சரி கொடுத்துருவோங்க. நீங்க சொன்னால் யார சொல்றீங்க? சரி பாப்போம் வந்துருங்க. அந்த பக்கம் போய் பொண்ணோட கையில நீங்க கொடுங்க. நீங்க மாப்பிள்ளையோட கையில கொடுங்க. 2 பேரும் மைக்கம் இதை மாற்றிக் கொள்ளுங்க. அவங்களுடைய அவசியம் என்ன? நாங்கள் நேரில் நம்மளுடைய மரமாலை சூட்ட முடியாது. இங்க இருக்கிற 2 பேர் கைகளை நீங்க இந்த மரமாலை மாற்றிக்கொள்ள சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க கையால மாற்றி இப்ப அவங்க சார்பாக மாற்றிக்கொள்ளுங்க. நான் யாருக்கு சொல்லுவேன் மாற்றிக்கொள்ளுங்க. சரி தேங்க்யூ தாசனா. அழகாக உங்களுக்கு இந்த மாலை மாற்ற தருணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க உங்களுக்கு மறுபடியும். சரி இது யார்? ரொம்பவே இந்த கிஃப்ட் அனுப்பிக்கல நிறைய கவலைப்பட்டாங்க. அனுப்பிக்கலையே அழுதாலும் கதைச்சாங்க.
சந்தோஷமான விஷயத்துக்கு நம்மளால கலந்து கொள்ள முடியல. இந்த இடத்துல பக்கத்துல நிற்க முடியல, ரொம்ப வேதனைப்பட்டு அழுது கலைச்சாங்க. அப்படி கலைக்கக்கூடியவங்க யாரு? இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கட்டி எல்லாம் கடிக்க போறாங்க, மாப்பிள்ளையால வச்சுட்டு சொல்லி. சரி, இதை கவலைப்படுறது இல்லை. சந்தோஷமான காரணம் அவங்க இருக்கிறது மட்டும்தான் இதுல ஒரு விஷயமா இருக்கும். சரி, யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? அத்தை. சரி, கவலைப்பட தேவையில்லை. இது வந்து அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. என்னன்னு சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி வாயிலிருந்து சத்தம் வரையில அத்தை சொல்லி இருந்தீங்க. ராகவமாமா, தேவி அத்தை, மச்சான் நிஷா அண்ட் பிரதர் சிவகரன் அவங்க தான் உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் தன்னோட கூடவே இருந்து பிள்ளை மாதிரி வளர்த்த ஒரு மகனுக்கு, சொல்ல போனா எனக்கு மருமகன் இல்லை, மகன் தான். மகனுக்கு இன்னைக்கு திருமணம். ஆனா என்னுடைய கூடவே இருக்கான்னு நினைச்சாங்க. நான் கூட இருக்க முடியாம திரும்ப நாட்டுக்கு வந்துட்டேன். வந்தாலும் பக்கத்துல நின்று அந்த வாழ்க்கைக்கு நான் வர முடியலைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு உங்களுடைய அத்தை கதைக்கையிலேயே ஃபீல் பண்ணி அழுதுதான் கதைச்சிருந்தாங்க. உண்மையாவே அழுதுதான் கதைச்சிருந்தாங்க. என்னோட அவ்வளவு தூரம் உங்களை நிறைஞ்சு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க இந்த தருணத்துல எல்லாத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்து வழங்குவதற்கு இரு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து குறையாத அன்புடனும் காதலுடனும் நீண்ட காலம் வாழ்ந்த இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அழகான பெரிய புரியமோட அன்பு செய்கிறாங்க. சரி, இவ்வளவு நேரம் நான் கலைச்சாச்சு. அவங்க இல்லை இந்த இடத்துல எல்லாருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே ஒரு கூடவே இருக்கும். 2 பேரும் கவலைப்படாதீங்க. அவங்க நினைச்சு இங்கே தான் இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்க அட்டைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அட்டை ராடமாமா மச்சான் நல்ல சிவகரன் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை இந்த வீடியோ பார்த்து நான் சார சொல்லியிருக்கேன். சரி, சந்தோஷம். நீங்க 2 பேரும் நீண்ட காலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை 100 ஆண்டுகள் கடந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திக் கொள்கிறோம். உங்களுடைய அத்தை, மாமா, நிஷா, சிவகரன் சார்பாகவும் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு ஃப்ரேமும் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸ்பெஷலா பக்கத்திலேயே நின்றுட்டு எங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆசையா மச்சான் உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். இது எந்த சர்ப்ரைஸா இருக்கு? சரி, கொடுத்துருங்க. இது நல்ல வேண்டிய ஓபன். ஹெல்ப் பண்ணு. ஒரீங்க பிரச்சனை. தூக்கி பிடிங்க. சரி, அழகான ஒரு அனுப்பியிருக்காங்க. கூட இருக்கு கொடுத்துருக்காங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்கேயே கூட வேண்டிட்டு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியதும் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இந்த அழகான ஜோடி எப்பவும் அழகாக உங்களுடைய வாழ்க்கையில சொல்லிக்கொண்டு நிறைஞ்ச சொந்தங்களோட உங்களுடைய திருமணம் அழகாக நிறைவேறி இருக்குது. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாரும் அழுகிறபடியா இந்த அழுகையை நிப்பாட்டுறதுக்காக மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து தாசன் அழகா ஒரு லவ் சாங் போடுவார். இப்ப நாங்க ஒரு ரொமான்டிக் டான்ஸ் பார்க்க போறோம். சரி, அப்படி நீங்க அழகி சொல்லலாம்.
ஓ